ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி காலையில் எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நம்முடைய முதல்வர் என்ன அதிரடியா பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு ஒரு யோசனையிலே நம்ம எதிர்க்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படிதான் இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியா, அதாவது நேற்று இரவு சென்னையில் மட்டும் 76 ரவுடிகளை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு யுக்தியில், அதாவது போதைப் பொருள் சம்மந்தமாக கடத்துறவங்க, இப்போ குச்சம் புரிய பின்னணியில் உள்ளவங்க எல்லாத்தையும் பார்த்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ 76 பேரை ஒரே நைட்டில். ஏன்னா தப்பு நடந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து பண்ணுறதுங்கிறது யூஸ்வலாக எல்லா கட்சிகளும் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணுற விஷயம். ஸோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவாக நம்ம வந்து அதை ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் குற்றங்களை தடுக்க முடியும். அந்த வகையில் நேற்று இரவு சென்னையில் உள்ள 76 ரவுடியில் கைது பண்ணியிருக்கத ரூபா பாராட்டுறேன். ஸோ இது மட்டும் கிடையாது, அடுத்து டெண்டர் விவகாரம் ஒன்று இருக்குது. யாருக்குனவே நம்ம தமிழை வச்சுக்கலாம் தலைமையில் பொறுப்பு வச்சது உடனேயே நம்ம அமைச்சரவையிலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு டெண்டர் வருது அப்படின்னா நம்முடைய கட்சி சார்ந்தவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அதில் ஆடாவடித்தனம் எதுவுமே பண்ணக்கூடாது, முறைகேடு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்ச நிலையில் இப்போ ஊரக வளர்ச்சிக்கான ஒரு டெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் ஸ்டார்ட் ஆகி 24 மணி நேரத்தில் அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஒரு சந்தேகம் இருந்திருக்கு, அரசு அதிகாரிகள் தவறா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க, டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அது தெரிஞ்ச உடனேயே சாந்தி கைல்வழி அப்படின்னு 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் தளபதி முதல்வரானதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய அதிரடியான எல்லா இடங்களையும் அரசு அதிகாரிகள் எல்லா இடமே பார்த்தீங்கன்னா அந்த பயத்தை கொடுத்துருக்காரு. தப்பு ஏதாவது சின்ன தப்புனாலும் உடனே சஸ்பெண்ட் தான், தப்புனா தட்டி தூக்கிறோம், வேற இதே கிடையாது, மறு வார்த்தை பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் காண்டி பண்ணுறாங்க, அதுக்காக பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு. ஏன்டா வெண்ணைகளா, தப்புனா அதை சரி பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை, அது சரி பண்ணாமல் விட்டாலும் ஒன்றும் தெரியலன்னு விமர்சிப்பீங்க. நீங்கள் காலம்புரை விமர்சிட்டே உட்காந்துருவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது, அதிமுக இருக்கும்போது என்னைக்காவது இந்த மாதிரி யாராவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பையும் நீ கண்டுக்காம உங்க கட்சிக்காரன் விட போய் தான் நாடே பார்த்தீங்கன்னா நாசமாய் போய் நிற்கி. எல்லா பக்கமும் ஊழல் பிரச்சனைகளாக வந்து நிற்கானா இதுதான் காரணம். ஸோ அது அடிப்படையிலே வந்த உடனே அந்த ஆக்ஷன் கையில் எடுக்காங்க. அதை மக்களிடையே எல்லாருடையுமே கொண்டு போய் சேர்க்காங்க. நான் வந்தவொடனே என்னென்ன பண்றோம் பாருங்க அப்படின்ட்டு. அதுக்காக அதை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு வந்து ரீல்ஸ் போகும்? உங்களுடைய முதல்வர் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து சீமாக்ஸ் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டாரு. அதுதான் ரீல்ஸ் மோகம், புரிஞ்சுக்கணும். இவங்க பண்ற விஷயங்களை, நாங்க பண்ற நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய தளபதி முதல்வர் அவர்கள் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த என்ன ஆக்டிவா இருக்காருலாம் மனுஷன் அப்படி. அதாவது இன்னைக்கு மருத்துவ சுகாதாரத்துக்கான ஆம்புலன்ஸ் ஜீப்புகள், அதை வந்து பார்த்தீங்கன்னா 40 ஜீப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. அந்த ஜீப்புகளை புதுசா. ஸோ சரியா இருக்கா அப்படின்ட்டு ஓட்டி பார்த்தது. அதாவது முதலமைச்சரே அந்த ஓட்டுநர் இருக்கையில் உட்காந்து அதை ஓட்டி பார்த்து சரியா இருக்கு அப்படின்னு செக் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வரலாற்றே கிடையாது. ஸோ அதுக்கு இங்க உள்ள முதலமைச்சர் யாரும் அந்த அளவுக்கு பிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காகவும் கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் ஃபிட்டா மனுஷன் இருக்காருல்ல, அப்படிங்கும்போது அவரு நானே யாரும் சொல்லி ஏறி அவர் செக் பண்ணி பார்த்தாரு. இன்னைக்கு உண்மையிலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு, முதலமைச்சரே இறங்கி எல்லாத்தையும் பண்றது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தப்ப நம்ம இன்னைக்கு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு தமிழ்நாடு அமைச்சரை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதாவது ஃபர்ஸ்ட் 10 அமைச்சர்கள் இடம் வச்சிருக்காங்கல்ல, நம்முடைய முதலமைச்சர் உட்பட 10 பேர் இடம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கூடுதலாக உள்ள அமைச்சர் பொறுப்புலாம் நிரப்பணும்ல, ஃபுல் பண்ணணும்ல, அதுக்காக நாளைக்கு தேர்ந்தெடுக்க போறாங்க. யார் யாரெல்லாம் அடுத்தடுத்தாப்புல அமைச்சர்லாம் வர போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. இதுல இப்போ வந்து நம்மளுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அவங்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகள்லாம் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டாங்க. காங்கிரஸில் கண்டிப்பாக 2 அமைச்சர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டே வச்சுடுங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ இந்த 2 சீட்டு கட்சிகள் இருக்குல்ல, அவங்க பண்ணுற அளப்புறதான் பயங்கரமாக இருக்குது. அது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்க, அதாவது உங்களுக்கு தெரியும் அதிமுக இப்போ எவ்வளோ பேர் நம்பிக்கை எடுப்பு தீர்மானத்துக்கு, அதாவது இபிஎஸ் கிட்ட முறிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்து அவ்வளோக்குள்ள ஆதரவு கொடுக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அதிமுக வந்து அமைச்சர்கள் இடம்பெறுவதா இருந்தால் நாங்கள் எங்களுடைய முடிவில் மறுபரிசீலனை பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுக்கிற தோணியில் முதல்வருக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைப்பாட்டை வராங்க. அதாவது அதிமுக உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் எங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு இந்த 2 சீட்டு கட்சிகள்லாம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல்வர் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து பிடிச்சே காட்டிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இதான் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இது வந்து இப்படியே போச்சுன்னா நாளைக்கு எல்லா உங்களுடைய முடிவுகளும் அவங்களுடைய அந்த ரொம்ப உள்ள நுழைஞ்சு அவங்க வந்து திணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். நீங்களா ஒரு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்ககிட்ட கேட்டு ஏன்னா எல்லாத்துலையும் நினைச்சா இருப்பாங்க, நாங்கள் போயிடுவோம் இல்லை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு பயமுறுத்திட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவுக்கு நல்லது. நாம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆதவர்ஜா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வெளியே வந்து சொல்றாரு, இல்லை விசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெறணும் அமைச்சரவில், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இடம் பெறணும் அப்படிங்காரு.
அப்போ ஏடிஎம்கே கட்சியில இருந்து அமைச்சர் இடம்பெறும் கட்டத்துக்கு இல்லை அவங்களோட தோழமையுடன் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அமைச்சர் இடம்பெறுவோம் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லலை. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் விசிக்கெல்லாம் அமைச்சர் இடம்பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஆதவர்ஜனாவுக்கு திருமாவளவர்கள் அவர் முன்னாடியே அண்ணன்ல அவருடைய தலைவராக இருக்கிறனால அவர் எப்படியாவது உள்ள கொண்டு வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் திருமாவளவர்கள் இங்கே உள்ளவரில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் பேசின பேச்சு தான், அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுறாருங்கிறத நம்மளுக்கு வந்து அவர் மேலே ஒரு வெறுப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்கெல்லாம் அமைச்சர்கள் வந்தாங்கன்னா இவங்க வந்து இது வந்து தமிழை வச்சு கிளத்துடைய அந்த தனித்தன்மைங்கிறது மேலோங்குமா இல்லை இவங்களுடைய இடர்பாடுகள் இவங்களுடைய அழுத்தம்? ஏன்னா எப்போ வேணா திமுகவாவது இவங்களுக்கு என்ன வேணா, ஏன்னா இன்னுமே திமுக கூட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு புரியுது இல்லை. ஸோ அந்த நிலைமையில இப்போ நீங்க நல்லா பார்க்கணும், இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் முடிவெடுப்போம் விசிக சொன்னார் திருமாவளவன். ஸோ அதே மாதிரி தான் அவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி நாங்களும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும். மற்றபடி எதுவுமே அமைச்சர் கிடையாது. அந்த ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் அப்படிதான் திருமாவளவன் நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதாவது ஆதவர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரோட பங்கு பெறணும்னு இவங்க எங்க சைட்லேருந்து வேண்டுகோள் வைக்காங்க. அதுக்கு இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கலந்து ஆலோசனை முடிவு செய்கிறோம், கலந்து ஆலோசனை முடிவு செய்யறதுனாலே முடிஞ்சு போச்சு, அவருக்கும் வர்றதுக்கு விருப்பம் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்தே நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம், துணை முதல்வர் பதவி கேட்டாங்க. ஸோ இப்படி அமைச்சர் இதெல்லாம் வந்து அவங்க சைட்லேருந்து அப்படியே வன்னியரசை பேச விட்டு கடைசி நேரத்தில் மக்களுடைய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் இல்லை நாங்கள் அப்படிலாம் அமைச்சர்லாம் இடம் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கோம், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கிற முடிவே நாங்களும் எடுக்கணும் அவசியம் கிடையாதுன்னு இப்போ சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அமைச்சரில் போகணும் தான் என்ன இருக்குது. அதை வந்து எல்லாரும் கட்டாயப்படுத்தி போகிற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்காங்க. சரி, என்ன நடக்குன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சரில் பங்கு பெறுவது நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, அதாவது தளபதி கிட்ட நம்முடைய முதல்வர்கள்ட்ட, அதாவது ஏடிஎம்கே இப்போ ஏபிஎஸ்கிட்ட வந்திருக்காங்க சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி, இவங்க ஒருவேளை உங்ககிட்ட அந்த அமைச்சர் இடம்பெற கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது தமிழை வச்சு கழகம் இந்த 5 வருஷம் ஆட்சி அமைக்கிறது அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. எந்த காலத்திலும் இப்போ உருவிட்டு போறணும் அப்படிங்கிற என்னால அவங்க வரவே வராது. ஏன்னா அங்க வந்து அதிமுக ரொம்ப தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு அதிகாரம் ஒரு ஆட்சிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. அதனாலதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை ஏன்னா நம்ம திமுக எதிர்த்து 5 வருஷம் அரசியல் பண்ணுங்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அவங்கள அதிகாரத்துக்கு கொடுக்காம அவங்கள விட்டுட்டு இவங்களோட நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்ப விசிகே இவங்களுடைய நிலைப்பாட்டை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க எப்ப வேணாலும் திமுக பேச்சை கட்டி என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நம்மளது வெளியிலேருந்து பார்க்கறதுனால நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அவங்களுடைய ஆட்சி சிறப்பாக போகணும், 5 வருஷமும் அவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நம்முடைய எதிர்பார்ப்பு. மேற்கொண்டு என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் நாளைக்கு தான் தெரியும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் என்னென்ன இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழை வச்சுக்கிறது அமைச்சரவையில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரும்பவும் இடம்பெறுவது நல்லதா, இல்லைன்னா அதிமுக இடம்பெறுவது நல்லதா? அதிமுக பிரிஞ்சு வந்த எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் இவங்க இடம்பெறுவது நல்லதா? எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், தலைமை விஜய் அவர்களுக்கு அந்த 5 வருஷம் ஆட்சி கொண்டு போறதுக்கு இது பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்முடைய அடுத்த கட்ட அரசியலை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. பாய்.